அம்மாவை பாத்தியா? பேசுனியா? என்ன சொன்னாங்க? பார்த்தேன், பேசுனேன். நல்லா இருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, டேய் டேய் இரு சூர்யா, அப்பா பேசிட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு கிளம்புற. சொல்லுங்கம்மா. சரி, சாம் கிட்ட சொன்னியா இல்லையா? அதான் அவளை விரும்புறேன்னு சொன்னியா இல்லையா? இவ என்கிட்டயே வாய திறக்க மாட்டேங்கிறா, அவகிட்டயா பேச போறான்? சாம் என்கிட்ட எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னா தெரியுமா? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தாண்டா இருக்கேன். பத்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒழுங்கா பேசிக்கிறதும் இல்ல, பாத்துக்கிறதும் இல்ல. நடுவுல இந்த சந்துரு வேற சந்தேகம் கேக்குறேன்னு சாம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். என்னடா உங்க 2 பேருக்கும் சண்டையா, மனஸ்தாபமா? எதா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ சூர்யா. அவ அமெரிக்கால வளர்ந்த பொண்ணுடா, கொஞ்சம் செல்லமா வளர்ந்திருப்பா. முன்ன பின்ன இருந்தா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. சரி, உனக்கு ஏதாவது சங்கடமா இருந்தா நீ வந்து அம்மா கிட்ட சொல்லு, நான் சாம் கிட்ட பேசுறேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏண்டா நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசும்போது சாம் முகத்துல சந்தோஷமே இல்ல? உங்க புள்ள என்ன விரும்புறாரா இல்லையான்னு தெரியல, பெரியவங்களா பார்த்து பண்றதுனால அமைதியா இருக்கன்னு சொல்றா. இதுக்கு என்னடா அர்த்தம்? ஏண்டா ஒரு பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருந்தா என்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லிருப்பா. இத பாரு சூர்யா, உனக்கு சாம பிடிச்சிருக்குல்ல? என்னங்க இவன் தலையாட்டுற விதமே சரியில்லை. டேய், மத்த அம்மா மாதிரி நான் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்லடா. உன் மனசுல இருக்கிறத வாயை திறந்து சொல்லுடா. இவன் பிரச்சனையே இதாங்க, மனசுக்குள்ள வச்சிருப்பான், ஆனா வெளிய சொல்ல மாட்டான். சரியான அமுக்கு நீ. சாம பிடிச்சிருக்குமா? அவளை நீ விரும்புறல்ல? விரும்புறமா. அப்புறம் ஏண்டா இந்த தயக்கம்? நீ நேரா போய் உன் மனசுல இருக்கிறத சாம் கிட்ட ஓபனா பேசு, அவளும் சந்தோஷப்படுவாடா. சில விஷயம்லாம் மனசு விட்டு பேசினாதான் நல்லா இருக்கும். நீ இப்பவே போய் அவகிட்ட அவளை விரும்புறேன்னு சொல்லு. இந்த காலத்து பிள்ளைங்களா எப்படி இருக்கு, இவன் எப்படி இருக்கான் பாருங்க. என்னத்த சொல்ல? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது சரியா வராதுமா. டேய், நீ வாயை திறந்தாலே எல்லாம் சரியாயிடும்டா. சுமங்கலி பூஜைக்கு வந்த பொம்பளைங்களா ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தத பேசினதெல்லாம் நீ கேட்டியா இல்லையா? அது யாரோ 4 பேர் கிடையாது, இந்த ஊர் தான் அது. அதனால அவங்க மூக்குல விரல வைக்கிற மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். அப்பதான் ஊர் வாய மூட முடியும், புரியுதா? அதுவும் இல்லாம உன் பெரியமா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட நடக்காதுன்னு வெச்சுக்கோ. வெளியில எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம்டா, நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஆமா சூர்யா, உங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான். இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கணும். அப்பதான் அம்மா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்பதான் அவங்க மனசும் மாறும். உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மனசை மாத்தி நிரந்தரமா இந்த வீட்லயே தங்க வச்சிடலாம்ப்பா. இன்னைக்கு தாங்க நீங்க உருப்படியா ஒரு விஷயம் பேசிருக்கீங்க. நீ என்னைக்குமா என்ன பேச விட்டுருக்க? அப்படியா? இருங்க, உங்களை பேசிக்கிறேன். அப்ப கூட நீ தான் பேசிட்டு இருக்க பாரு. டேய் டேய் டேய், இருடா, போயிடாத, ஒரு நிமிஷம் இரு வரேன். இப்படி வா. இந்த மோதிரத்தை கொண்டு போய் சாம் கிட்ட கொடுத்து உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. இந்தா புடி. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சொல்றேன். கண்டிப்பா சொல்றேம்மா. சரிப்பா. அப்புறம் என்ன ஜெயந்தி, ஒரு காஃபி போட்டு கொண்டாந்து கொடு. அத போய் நீங்க போட்டு எடுத்துட்டு வாங்க. இவங்க 2 பேரும் லவ்வ சொல்லிக்கலேன்னு சந்தோஷப்பட்டேன். இதுல ஜெயந்தி மண்ணள்ளி போடுறான். இதை விடக்கூடாது.
சூர்யா வேற ஜெயந்தி கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவன் மனசுல இருக்கறத இன்னைக்கு எப்படியும் சொல்லிடுவான். விட்டாத கனெக்ஷனை இவளே விட்ட வச்சிருவா போல இருக்கே. ஐயோ, இது நடக்கவே கூடாதே. இந்நேரம் பார்த்து இந்த சந்திர பையன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஐயோ, என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி வாசல்ல தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? நான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? அதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணியா? மா, முன்ன நீ பழமொழி பேசினாதான் எனக்கு புரியாது. இப்ப நீ நார்மலாவே பேசினாவே எனக்கு புரிய மாட்டேங்குது. தலையும் புரியல, வாலும் புரியல. எதா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா சொல்லு. சாம் எனக்கு மருமகளா வரணும்னு சொன்னனா இல்லையா? ஆமா சொன்ன. அதுக்கு கொஞ்சமாவது அக்கறை எடுத்து ஏதாவது வேலை பாத்தியாடா நீ? இல்ல. அப்புறம் எப்படிடா உனக்கு அவ கிடைப்பா? மா, சாம் என்கிட்ட நல்லாதான் பேசுறா, பழகுறா. ஆனா அவ மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரியாம என்னால அப்ரோச் பண்ண முடியாதுமா. போடா, நீ எல்லாம் ஒரு புள்ள. அவ மனசுல நீ இருக்கியா இல்லையான்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா சூர்யா சாம் கிட்ட இன்னும் அவன் விரும்புற விஷயத்த சொல்லலடா. என்னமா சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஆமாண்டா, நான் நிஜமா தான் சொல்றேன். ஜெயந்தி சூர்யா கிட்ட மோதிரத்தை கொடுத்து அவளுக்கு போட்டு விட சொல்லி அனுப்பியிருக்கா. ஆனா அந்த கிறுக்கு பையன் எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அப்புறமா குடுக்கறேன்ட்டு போயிட்டான். இத பாருடா சந்துரு, கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்து இருக்கிற சூப்பர் சான்ஸ் இது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதடா. எப்படியாவது ஏதாவது பண்ணி சாம எனக்கு மருமகளா ஆக்கி விடுறா. சீக்கிரம் போ. மா, பதறாதமா. சூர்யா அண்ணன் ஒரு சின்சியர் சிகாமணி. அவர் சொன்னதை செஞ்சுட்டு தான் வருவாரு. அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகும். அதுக்குள்ள சாம் கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். ஓகே, பாய். டேய் நில்றா. எங்கடா வெறும் கை வீசிட்டு போற? நான் என்ன சூர்யா அண்ணனா எல்லாத்தையும் அம்மாவே எடுத்து கொடுத்து அனுப்புறதுக்கு? அதுக்கெல்லாம் தனி செட்டப் வச்சிருக்கேன். அப்ப சரி. ஆமா, நீ வேலைக்கு சேர்ந்த புதுசுல உன்கிட்ட சாம்க்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வர சொன்னேனே, எங்க அது? நான் செட்டப்னு சொன்னதே அந்த மோதிரத்தை தாமா. அப்படியா? நீ அவளை விரும்புறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அவளை ஓகே சொல்ல வைக்கணும், புரியுதா? கண்டிப்பா சொல்லுவா. என்னமோடா, நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். இது மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் இருக்கு ஜெயந்திக்கு கச்சேரி. மா, கவலைப்படாதமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் இருக்கு அந்த ஜெயந்திய ஒரு வழி பண்ணிடலாம். ஹலோ சார், இங்கதான் இருக்கீங்களா இல்ல வேற உலகத்துல இருக்கீங்களா? இல்ல, அது வந்து நான் உன்னை. என்னாச்சு சந்துரு, ஏன் டென்ஷனா இருக்க? டென்ஷனா? நானா? சிச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஆமா, நீங்க என்ன பண்ற? நான் லீலாவை தேடிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ அவளை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்றியா? சரி சரி, நான் பார்த்தா சொல்றேன். சரி. என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்குறேன். ரொம்ப ஸ்பெஷல். ஓ, இது பிளாக் காஃபி ஷாப்ல நமக்காக செலக்ட் பண்ணுறீங்கல்ல? ஆனா இது எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை மிஸ் பண்ணிட்டானா? என்ன சந்துரு, லீலாவை பாத்தியா? இல்ல, தொலைச்சிட்டேன். என்னது, தொலைச்சிட்டியா?
ஐயோ சாம், நான் லீலாவை பார்க்கல. முக்கியமான உன்னை எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதான் தேடிட்டு இருக்கேன். என்னன்னு சொன்னா அது நானும் தேடுவேன்ல. என் மனசை தொலைச்சிட்டேன். என்னது? இல்ல இல்ல, நான் தேடிக்கிறேன். அது ஒரு பொருள். சந்துரு, கன்ஃபியூஸ் பண்ணாம சொல்லு. எங்க தொலைச்ச? என்ன தொலைச்ச? அத சர்ப்ரைஸா கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இவளே கண்டுபிடிச்சிருவா போல. சரி, நம்ம வேற வழியில சொல்லலாம். அது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட். அது ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனுக்கு கொடுக்க வச்சிருந்தேன். அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். கையில தான் வச்சிருந்தேன். மேல போன, ஹாலுக்கு போன, உன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே போன, எங்க போச்சுன்னு தெரியலையே. அநேகமா அது இங்கதான் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது சந்துரு வாங்கினதா? அப்படின்னா யாருக்காக இதை வாங்கியிருப்பான்? ஷூரி கன்ஃபியூஸ்டா இருக்கே. சரி, யாரோடதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரி சந்துரு, நீ பொறுமையா தேடு. நான் லீலாவை பார்க்க போறேன். சரி சாம். இப்போ போய் கிடைச்சிருக்கு. ஒரு 2 minutes முன்னாடி கிடைச்சிருக்க கூடாதா? இது அப்பவே எடுத்து அப்படியே சாமுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். செம்ம சான்ஸ் வேஸ்டா போயிடுச்சு. லீலாவை தேடி போயிருக்கா. இப்ப பேசுறது சரியில்லை. அந்த குட்டிச்சாத்தான் கூடவே இருக்கும். அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கதை கந்தலாயிடும். சாம் எப்படியும் சாப்பிட கீழே தானே வருவா. அப்ப அப்படியே ரொமான்டிக்கா ஸ்டைலா ப்ரப்போஸ் பண்ணிடணும். ஒரு 2 minutes முன்னாடி கிடைச்சிருக்க கூடாதா? இது அப்பவே எடுத்து அப்படியே சாமுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். இவ்ளோ நாளா அந்த ரிங் சூர்யா வாங்கினதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா சந்திர ஒரு ரிங்கோட சுத்திட்டு இருக்கான். அவன் கூட நான் கேஷுவலா ஃப்ரெண்டா பேசி பழகுனத தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். நான் அவன்கிட்ட இதை பத்தி இமீடியட்டா பேசணும். இல்லனா அவனா ஏதாவது இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்பவே போய் அவனை மீட் பண்ணணும். மனசு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயம் கடுப்பாவும் இருக்கு. ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு, ரொம்ப லேசாவும் இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். சாம், உனக்காக தான் இந்த ரிங்கே வாங்கினேன். இன்னைக்கு உனக்கு இதை கிஃப்டா கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன். மிஸ் ஆயிடுச்சு. இதை நான் சீக்கிரமே உன் கையில போடணும். எப்போ, எங்க, எப்படின்னு தான் தெரியல. பார்க்கலாம். சந்துரு, என்ன உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாம். எனக்கு உன்கிட்ட பேசுறதை விட வேற என்ன வேலை இருக்க போகுது? உனக்காக நான் எப்பவுமே ஃப்ரீ தான். ஏன் இவன் இப்படி பேசுறான்? பிஹேவியர், ஸ்லாங் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. சந்துரு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்ன மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்துறது இல்ல. நல்ல பையனா மாறிட்ட.
ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறேன்னு பெரியத்த சொன்னாங்க. உன்னை பத்தி இந்த மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்கு சந்துரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் இத பத்தி தான் பேச வந்திருக்கியா? சூப்பர் சாம். அட்லீஸ்ட் நீயாவது சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துரு. நான் அப்படியே பின்னாடியே புடிச்சிட்டு வந்துடுறேன். சந்துரு, என்னாச்சு? அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்ட? நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. சார் வர வர பகல் கனவு அதிகமா காண்றீங்க போல இருக்கு. என்ன சொன்ன சாம்? உன்னை நினைச்சா ஹாப்பியா இருக்குன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே சாம். நீ சொல்றத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு கேட்டு நடந்துக்கிட்ட. என்னை ஊர் சுத்தி பொறுப்பு இல்லாதவன்னு என் காது பட எல்லாரும் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன பாராட்டுறாங்கன்னா அது உன்னாலதான். ஸோ நீதான் அந்த பாராட்டுக்கு சொந்தமான ஆளு. நோ, எத்தனை பேர் சொல்றத கேட்டு அதுபடி நடந்துக்கிறாங்க. அட்வைஸ ஈகோ இல்லாம கேட்டுக்கிறதுக்கு மனசும் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பக்குவம் இருக்கணும். இந்த ரெண்டும் உன்கிட்ட இருக்கு சந்துரு. அதனால இந்த பாராட்டுக்கு தகுதியான ஆள் நீதான். நீ நிஜமாவே மாறிட்ட. இதே மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருந்தா அந்த சந்திரன் போய் சூரியனே வந்துரும். நானும் அதுக்குதான் ஆசைப்படுறேன். சரி, நானே சொல்லிடுறேன். கீழே சொல்ல வந்த மிஸ் ஆயிடுச்சு. நீயும் அதை சொல்லதான் வந்திருக்கன்னு தெரியும். என்னாச்சு சந்துரு? அது வந்து ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? நர்வஸா? அதெல்லாம் இல்ல. ஆமா, லைட்டா நர்வஸா தான் இருக்கு. சரி சொல்லு. அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. we are friends ன்னு சொல்ல போற அதானே? என்னது ஃப்ரெண்ட்ஸா? என்ன சந்துரு, உன் மனசுல இருக்கிறது நான் கரெக்டா சொல்லிட்டேனா? இல்ல, சூப்பர் சாம்னு சொல்ல போற. எப்படி என் கெஸ்? என்ன சந்துரு? இல்ல சாம். இல்ல சந்துரு. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என் மேல உனக்கு லவ் இல்லனா எதுக்கு என் கூட லாங் டிரைவ் வந்த? ஒன்னா எதுக்காக என் கூட உட்கார்ந்து சாப்பிட்ட? ஹாய் சந்துரு. ஹாய். நீ பேச மறந்தா எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். மத்த யார் பேசலனாலும் பரவாயில்ல. சரி, நீ சொல்றபடியே அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னே வெச்சுப்போம். அப்போ என் மேல அக்கறை எடுத்து என்னையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி மாத்துனது எதுக்காக? எங்க அம்மா உட்பட எல்லாரும் என்ன திருடன் சொன்னப்போ நீ மட்டும்தான் என்ன திருடன் இல்லன்னு நம்புன. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? இதெல்லாம் உனக்கு என் மேல வந்த லவ் இல்லாம வேற என்ன? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. உன் மனசுலயும் காதல் இருக்கு. நீயும் என்ன லவ் பண்ற. ஆனா யாருக்கோ பயந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ற. உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லு சாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். ஸ்டாப் இட் சந்துரு. என் மனசுல அப்படி ஒரு தாட் வந்ததே இல்ல. நான் உன் கூட கலகலப்பா பேசி பழகுனதை வச்சு உனக்கு அப்படி தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். என் மனசுல எதுவும் இல்ல. நான் கிளியரா இருக்கேன். உன் மனசுல இப்படி ஒரு தாட் வந்ததுக்கு நான் தான் காரணம்னா ஐம் சாரி சந்திர.